அன்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு ராமாயணத்தில் சீதாம்மா வனவாசம் இருந்தாங்க இல்லையா, சிறைவாசம். அப்போது ஹனுமன் சீதாம்மாவை பார்த்துட்டு போன அந்த காட்சியை நாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ ஜாம்பவான் உட்பட எல்லாருமா சேர்ந்து ஹனுமனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து, நீ போய் ஸ்ரீலங்காவில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற இடங்களை சுற்றி பார்த்துட்டு சீதாம்மா இருக்காங்களான்னு பார்த்துட்டோன்னு அனுப்புகிறாங்க. இவரும் இலங்கைக்கு போகிறார், கடல் தாண்டி போகிறார், விஸ்வரூபம் எடுத்து கடல் தாண்டி போகிறார். ராமர் கொடுத்த கணையாளி கையில் இருக்குது. அவர் லங்காதேவியை தாண்டிட்டு ஒரு சிறு உருவம் எடுத்து, இந்த பெரிய உருவத்தோடு இலங்கைக்குள்ளே போனோன்னா நம்ம ஈஸியாக பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சிறு உருவம் எடுத்து ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு அறையாக எங்கே யார் இருக்காங்க, இங்கே இருப்பாங்களா சீதாம்மா, அங்கே இருப்பாங்களா அப்படின்னு தேடி 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 முன்னேறி போய்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் இந்திரஜித்தை பார்க்கும்போது இவனை பார்த்தா பயங்கர வலிமை படைத்தவனாக இருக்கான். கண்டிப்பாக நம்மளுடைய இளவேந்தல் லக்ஷ்மணர் இவங்க கூட ரொம்ப நாள் போர் புரிய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத அப்போவே யூகிக்கிறார் நம்ம ஞானி ஹனுமன். அடுத்தது விபீஷ்ணனை பார்க்குறார். விபீஷ்ணனை பார்த்தோன்னே ஆஹா, எவ்வளவு பார்த்தோன்னே அவங்களோட அறத்தின் பால் நிற்கிற மனிதர்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்ல. இவர் பார்த்தோன்னே விபீஷ்ணனை கண்டுபிடிச்சிக்கிறார். எவ்வளவு நல்ல மனுஷன், எப்படி இங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி விபீஷ்ணனை பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போகிறார். இப்படி ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஈவன் ராவணனையும் பார்த்துட்டு இவனை இங்கேயே நம்ம துவம்சம் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கோபம் வருதான் ராவணனை பார்த்துட்டு. அண்ட் தென் மண்டோதரியை பார்த்து இவங்க தான் சீதை அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸில் தான் இவங்க சீதை இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாராம். அது என்னென்னா, சீதையாக இருந்தால் இவ்வளவு நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தானே. மற்றபடி மண்டோதரியை பார்த்துமே இவருக்கு சீதையாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு தோணிடுச்சான். இப்படி பார்த்துட்டே போகும்போது அசோகவனத்தை அடையிறார். ஒரு மரத்து மேலே ஒளிஞ்சிட்டு இருந்து பார்க்குறார். அங்கே ஒரு பெண்மணி கண்ணீர் வடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இவர் யூகிக்கிறார் இவங்க தான் சீதாமாவாக இருக்கக்கூடும் அப்படின்னு. அந்த சமயம் பார்த்து தான் ராவணன் உள்ளே சீதாம்மா கிட்ட கெஞ்சுறான், கதறான், ஒரு கட்டத்துக்கு மேலே திட்டுறான், எச்சரிக்கிறான். இதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் கணையாளியோடு ராமநாமத்தை சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு பேர் உருவத்தோடு இறங்கினா அம்மா பயந்துப்பாங்களோ இல்லை நம்ப மாட்டாங்களோ அப்படிங்கிற இதில் குதிக்கும் போதே ராமநாமத்தை சொல்லிகிட்டே இறங்குறார் ஹனுமன். இறங்கணும்போது யாருப்பா நீ அப்படின்னு கேட்கும்போது, நான் ராம பக்தன், ராம தூதன், அவர் அனுப்பிச்ச அவர் தான் என்னை அனுப்பிச்சாரு, இங்கே பாருங்கள் கணையாளியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கைக்குரியவனாக ஆனதுக்கப்புறமா ஹனுமன் சொல்கிறார், அம்மா நீங்கள் ஏன் இங்கேருந்து கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டீங்க, கஷ்டப்பட்டுட்டீங்க, இங்கே எப்படி இருக்க முடியும், இந்த அரக்கையர்கள் கூட்டத்துக்குள்ளே நீங்கள் எப்படி இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறது, நீங்கள் வாங்க, நான் உங்களை என்னோடய தோளில் ஏந்திட்டு கூட்டிகிட்டு போய்ட்றேன், ராமர் இருக்க இடத்துல கொண்டு போய் உங்களை விட்டுறேன் அப்படின்னு ஹனுமன் கூப்பிட்றார். ரொம்ப வெள்ளந்தியாக, ரொம்ப அப்பாவியாக, தாய்க்கு மகனாக கேட்குறார். அதுக்கு சீதாம்மா கொடுத்த பதில் அபாரம். ஒரு எந்த நார்மல் பெண்மணியாக இருந்தாலும் கிளம்பி போயிடுவாங்க, இங்கே யார் இந்த சிறைவாசத்தை அனுபவிக்கிறது, யார் இந்த கூட்டத்து கூட இருக்கிறதுன்னு. ஆனால் சீதாம்மா என்ன சொல்லுனாங்க தெரியுமா, அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமோ, எல்லை நீத்த இவ்வுலகம் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னென்னா,
ஹனுமனே நீ என்னப்பா நினச்ச, நான் என்ன இங்கேருந்து வர முடியாமல் இங்கே உட்காந்துட்ருக்கேன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை, எனக்காக அங்கே ஒருத்தன் வில்லேந்தி கஷ்டப்பட்டு வந்து கூட்டிகிட்டு போவேன்னு காத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரோட வில்லுக்கு மாசு வந்துடக்கூடாது, அந்த ஆற்றலுக்கு மாசு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே நான் பொறுமையாக உட்காந்துட்ருக்கேன். மற்றபடி என் சொல்லினால் சுடுவேன். நான் ஒரு சொல் சொன்னால் போதும், இந்த அகில உலகமும் அழிஞ்சு போயிடும். நான் பொறுமை காக்கிறதுக்கு காரணம் ராமனோட பெருமைக்கு களங்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம் சீதாம்மா. ராமருக்காக சீதாம்மா காத்துக்கிட்டு இருக்கிறதும், சீதாம்மாக்காக ராமர் கடல் தாண்டி கஷ்டப்பட்டு வர்றதும், ஓ மை காட், ராமாயணம் எவ்வளவு அழகான காவியம்னு பாருங்கள், எவ்வளவு அழகான அறத்தை நமக்கு போதிக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் அவங்கவுங்க ரோலுக்கான அறம் எவ்வளவு அழகாக கம்பர் வர்ணிச்சிருக்காருன்னு பாருங்கள். we are really blessed to have this with us. இல்லை, இது போதிக்காத அறத்தை வேறு எது போதித்து விட முடியும்? ஜெய் ஸ்ரீராம். நன்றி.